ஆமா, ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு எங்க போறாங்க? அதுவும் பிரகாஷ் சொன்னா சத்த கேட்பாங்களா? வேலை வேலைன்னு மேடம் பிஸியா இருப்பாங்க. அதான் மாமா இல்ல, நாங்க மத்தியானமே பெர்மிஷன் போட்டுட்டு வெளியில போயிட்டோம். மத்தியானமே வா. ஆமா அத்தை, அவர் என்ன ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு லஞ்ச் சாப்பிடறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் எனக்காக இந்த ரிங் வாங்கி கொடுத்தாரு. வெரி நைஸ், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. மாமா அது மட்டும் இல்ல, அவருக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதனால இத வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? இப்படி காட்டுறாங்க. நீ பாருடா. அடடடடடடா. ஒரே என்ஜாய் பண்ணிருப்பீங்க போல. நீ எடுத்த செயின் சூப்பரா இருக்கு சத்யா. இந்தா. மாமா இந்த செயினை விட அவர் எடுத்த ரிங் தான் சூப்பரா இருக்கு. இதுல கூட அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் சத்யா. உண்மைதானே மாமா சொல்றேன். காலையில இருந்து உங்க கல்யாண நாள் கொண்டாட்டம் இன்னும் முடியல. அக்கா, அவர் வந்ததும் இந்த செயினை போட்டு விட போறேன். சரிம்மா, அவன் எங்க? அத்தை, அவரு கல்யாண நாளுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்க போயிருக்காரு. பார்ட்டியா? மாமா அவர் பார்ட்டி கொடுக்க மட்டும் தான் போயிருக்காரு, கலந்துக்கிறதுக்கு இல்ல. அதான் நான் பார்த்தேன். என்ன பிரகாஷ், கோயில், ரெஸ்டாரண்ட், பார்க்னு எல்லா இடமும் சுத்திட்டு வரீங்களா? மோதிரம் சூப்பரா இருக்குடா. நல்லா இருக்குடா, அதை பாரு. ஏன் பிரகாஷ், காலையில கல்யாண நாள்னு நாங்க தான் ஞாபகப்படுத்தணும். ஆனா இந்த நாளை சத்யா மறக்காத மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். டேய், நீங்க போற இடத்துக்குலாம் என்ன கூப்பிடணும் இல்லடா. ஆனா நீங்க போய் ரெஸ்டாரண்ட்ல நல்லா வெட்டீங்கல்ல, அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் நான் வந்துப்பேன்ல, வந்து சாப்பிட்டுப்பேன்ல. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். சத்யா உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கா பாரு. நீ வாங்கி கொடுத்த மோதிரத்தை விட செயின் சூப்பரா இருக்கு பிரகாஷ். பிரகாஷ், உன் கல்யாண நாள்ல நீ சந்தோஷமா இருக்க மாதிரி எல்லா நாளையும் சந்தோஷமா இருக்கணும். அப்பா, சத்யா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா தினம் தினம் கொண்டாட்டம் தான்ப்பா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்களா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சொல்றோம்னா, சத்யாவுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்திருக்க, வெளியில கூட்டிட்டு போயிருக்க. அடே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? என்னடா பேசுற? காலையில கல்யாண நாள்னு சந்தோஷமா தான் ரெண்டு பேரும் போனீங்க. கல்யாண நாள்னு சத்யாக மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. எதுவுமே நடக்கல. என்ன பாக்குற? சொல்லு. பிரகாஷ், சொல்லுங்க மேடம். என்னப்பா நடந்தது? என்னையமா கேக்குறீங்க? இவ்வளவு கேளுங்க. ஆபீஸ்ல அதிகாரி நடந்துக்கிட்டால, 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறால, அவள கேளுங்க. டேய், என்னடா சொல்ற? என்ன சொல்லணும்? எவனோ என் கையெழுத்து வச்சு ஃபோர்ஜரி பண்ணி சத்யா, என்னம்மா இதெல்லாம்? சொல்லு. ஏன் அமைதியா இருக்க? கட்ட புருஷன் நான் போய் சொல்றேன், ஆனா அவனுங்க உண்மையை சொல்றாங்க, அப்படிதானே? பிரகாஷ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்க போய் தான் நான் இப்படி இருக்கேன். டேய், என்னடா அப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னப்பா, 10 பேர் முன்னாடியே நான் தப்பு பண்ணல, அது என் கையெழுத்து இல்லைன்னு சொல்றேன், ஆனா நம்ப மாட்டேங்கிறான். அவங்க அவ்வளவு பேசிச்சு, நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடுறியா? நாடகமா? நீங்க எப்படி பேசுறீங்க? எப்படி பேச சொல்ற? ஆபீஸ்ல 10 பேர் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டு
இங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் பிரசன்ட் பண்றேனா? நல்ல மாதிரி நாடகம் போடுறேன். நீங்க இந்த வார்த்தையால கொல்றீங்க. இங்க வலிக்குது.